அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 அலகு 3ல் உலகில் உள்ள கண்டங்கள். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. உலகில் டேஸ் கண்டங்கள் உள்ளன? விடை 7. உலகில் 7 கண்டங்கள் உள்ளன. அடுத்து 2. மிகப்பெரிய கண்டம். விடை ஆசியா. 3. உலகின் நீளமான நதி நைல். அடுத்து 4. சுப்பீரியர் ஏரி அமைந்துள்ள கண்டம். விடை வட அமெரிக்கா. 5. பெண் குவின்கள் டேஸ் கண்டத்தில் காணப்படுகின்றன? அண்டார்டிகா. அடுத்து பார்க்கலாமா? பொறுத்துக. ஆசியா மிகப்பெரிய கண்டம், ஆப்பிரிக்கா சஹாரா பாலைவனம், ஐரோப்பா வாட்டிகன் நகரம், தென் அமெரிக்கா அமேசான் மலைக்காடுகள், ஆஸ்திரேலியா கங்காரு. இது பொறுத்துக்கான விடை. அடுத்து சரியா தவறா என்று எழுதுக. ஆசியா உலகின் 3வது பெரிய கண்டமாகும். விடை தவறு. ஆசியா உலகின் முதல் பெரிய கண்டம், அதனால விடை தவறு. அடுத்து உலகின் 7 அதிசயங்களுள் ஒன்று இந்தியாவில் உள்ளது. விடை சரி. 3. பிரேசில் அதிக அளவில் காபி உற்பத்தி செய்யும் நாடுகளுள் ஒன்று. விடை சரி. 5. பெருந்தடுப்பு பவளப்பாறை இந்தியாவில் உள்ளது. விடை தவறு. ஏன்னா பெருந்தடுப்பு பவளப்பாறை எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் எங்கே இருக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்போ விடை தவறு. அடுத்து பாருங்கள், அண்டார்டிகாவில் அரை வருடம் சூரிய ஒளி காணப்படும். விடை சரி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. முதல் கேள்வி பாருங்க, கண்டங்களின் பெயர்களை எழுதவும். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 124 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 124 இருக்கு பாருங்க. இது அப்படியே எழுதிக்கலாம். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, தாஜ்மஹால் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான விடை பக்க எண் 127 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. விடை நம்ம எழுதிக்கலாம். எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அப்படி எழுதுங்க. அதாவது தாஜ்மஹால் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. தாஜ்மஹால் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, மூன்றாவது கேள்வி, வட அமெரிக்காவின் சிறப்பு அம்சங்களை பற்றி எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 130 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. இதில் அப்படியே ஃபுல்லாக பாயிண்டாக கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வட அமெரிக்கா முழுவதும் வடகோளத்தில் உள்ளது. இரண்டாவது பாயிண்ட், ஆசியா ஆப்பிரிக்காவை தொடர்ந்து வட அமெரிக்கா 3வது மிகப்பெரிய நிலப்பரப்பினை கொண்டுள்ளது. மூன்றாவது பாயிண்ட், மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி இக்கண்டத்தில் தான் உள்ளது. நான்காவது பாயிண்ட், வட அமெரிக்காவில் உள்ள மிசிசிபி மிசௌரி நதி உலகின் 4வது நீளமான நதியாகும். அடுத்த 5வது பாயிண்ட், உலகின் மிகப்பெரிய ராக்கீஸ் மலைத்தொடர் வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது. இந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, எக்கண்டம் உறைபனி கண்டம் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை அண்டார்டிகா. அண்டார்டிகா உறைபனி கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அண்டார்டிகா உறைபனி கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. விடை எழுதிக்கிங்க. அடுத்து 5வது கேள்வி, பெருந்தடுப்பு பவளப்பாறை எங்கு அமைந்துள்ளது இருக்கு. இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். பெருந்தடுப்பு பவளப்பாறை ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது. பெருந்தடுப்பு பவளப்பாறை ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து விரிவான விடையளிக்க. முதல் கேள்வி, ஏதேனும் இரு கண்டங்களை பற்றி எழுதுகன்றது. இதற்கான விடை பக்க எண் 177 129 கொடுத்துருக்கேன். மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. நம்ம ஏதாவது அதில் இருக்கக்கூடிய 2 கண்டங்களை நம்ம விவரித்து எழுதணும். நான் ஆசியா கண்டம் கொடுத்துருக்கேன். முதல் கண்டமாக ஆசியா அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டுட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். உலகத்தில் உள்ள கண்டங்களுள் ஆசியா தான் மிகப்பெரிய நிலப்பரப்பினையும் மிகுந்த மக்கள் தொகையினையும் கொண்டுள்ள கண்டமாகும். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளான சீனாவும் இந்தியாவும் ஆசியாவில் தான் உள்ளன. பூமியின் மிக உயர்ந்த இடமான இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் ஆசியாவில் தான் உள்ளது. பண்டைய நாகரிகங்களான சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம் ஆகியன ஆசியாவில் தான் தோன்றியுள்ளன. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 2 கண்டங்கள் நம்மளுக்கு விவரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கண்டமாக நம்ம எது எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆப்பிரிக்கா.
நான் விடை வந்து ஆப்பிரிக்கா கொடுத்துருக்கேன். நீங்கள் 7 கண்டத்தில் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த இதிலிருந்து உலக கண்டங்களில் இதிலிருந்து கிடைக்கின்றன வரையில் எழுதினா போதும். உலக கண்டங்களில் 2வது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்காவும், உலகின் மிக நீளமான நதியான நைல் நதியும், உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனமும் ஆப்பிரிக்காவில் தான் உள்ளது. உலகிலேயே 50% மேல் தங்கம், வைரம் ஆகியவை கனிம வளமிக்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்துதான் கிடைக்கின்றன. இது வரல எழுதிக்கலாம். சரியா? இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது, இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்கள் பற்றி எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 127, 128 இருக்கு. பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்க, இந்தியான் இருக்கு தலைப்பு. அதில் வந்து பார்த்தோன்னா 5வது வரியில் இருக்குது, இந்தியாவில் பல நினைவு சின்னங்கள் உள்ளன. தாஜ்மஹால் ஒரு நினைவு சின்னம் ஆகும். இது ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஏற்கனவே 2வது கேள்விக்கு நம்ம விடையை எழுதியிருக்கோம். தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த அழகான நினைவு சின்னமானது உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களும் ஒன்றாக திகழ்கிறது. இதை எழுதிக்கிங்க. அடுத்து இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில், இந்தியாவில் உள்ள மேலும் சில வரலாற்று நினைவு சின்னங்களாவன புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் வாயில், மும்பையில் உள்ள இந்தியாவின் நுழைவாயில், போபால் அருகே உள்ள சாஞ்சி ஸ்தூபி, தமிழ்நாட்டில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம். இது 2வது கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 3வது கேள்வி, ஆஸ்திரேலியாவை பற்றி விரிவாக எழுதுக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 135 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இதை அப்படியே எழுதிக்கலாம். ஆஸ்திரேலியான்னு பொருட்டு, ஆஸ்திரேலியா தனித்துவமான நிலப்பரப்புகள் மற்றும் இயற்கை அதிசயங்களை கொண்ட தீவு கண்டமாகும். இது ஒரே நாடாக அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியா மிகச்சிறிய கண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. பெருந்தடுப்பு பவளைப்பாறை திட்டுகள் ஆஸ்திரேலியாவின் பெருமைகளில் ஒன்று. ஏனெனில் இது ஏறக்குறைய 2500க்கும் மேற்பட்ட தனி பவளத்திட்டுகளால் ஆனது. இவற்றை விண்வெளியில் இருந்து கூட காணலாம். ஆஸ்திரேலியா டாஸ்மேனியா தீவுகள் மற்றும் ஏராளமான சிறிய தீவுகளை உள்ளடக்கியுள்ளது. இது 3வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.